சக சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தனது திட்ட உரையின் 2வது பகுதியினை பேசியிருப்பவர் இசக்கியப்பன் அவர்கள். சொல்வேந்தர் இசக்கியப்பன் அவர்கள். அவர் தெரிந்தெடுத்த தலையங்கம் நல்லவனாயிரு நல்லதையே செய். ஒரு ஆத்மீகவாதியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தனது பேச்சினை அமைக்க இருக்கிறார். இவரின் இந்த 2வது பேச்சின் முக்கியம் பேச்சினை ஒழுங்குபடுத்துவது, ஆர்கனைசிங் ஸ்பீச் சொல்வார்கள், உரையை ஒழுங்குபடுத்துவது. இந்த உரைக்கு 3 அங்கங்கள் உண்டு, நோக்கங்கள். உங்கள் உரையை கேட்பவர்கள் சுமூகமாக இலகுவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். 2வது, உங்களது பேச்சு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏதாவது பொருட்களை உபயோகப்படுத்துவதாக இருந்தால் அப்பொருட்கள் உங்களோட பேச்சோட நேரடி தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஒரு கருத்திலிருந்து மற்ற கருத்துக்கு போகும் பொழுது ஒரு சுமூகமான ஒரு வழியினை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கடைசியாக உங்களோட பேச்சு ஆரம்பம், பொருள், முடிவு ஆகிய 3ஐயும் கொண்டு அமைந்திருக்க வேண்டும். நன்றி.